என்னங்க சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆளு? சும்மா இருமா. ஏய் இங்க பார், என் கார்லாம் உன்னை ஏத்த முடியாது. சார் பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்லை சார். என்ன கொஞ்சம் கார்ல ஏத்திங்க சார். டீட்டெயிலாக அப்புறம் சொல்றேன் சார். ஏய் முடியாதுடா, உன்னை கார்ல ஏத்த முடியாது. நாங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு சார். எல்லா விவரத்தையும் வண்டியில போகும்போது சொல்றேன் சார். உங்க மருமக பொண்ணு சுப்புலட்சுமி இருக்கால சார், அவளை கடத்தனன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனால சார் முத்தையா. இப்ப அந்த பொண்ணு அந்த முத்தையா வீட்டுல தான் சார் இருக்கா. ஏய் என்னடா சொல்ற? நான் தான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்ல சார். ஊர்ல இப்ப முத்தையாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு சார். அந்த கல்யாண மண்டபத்துல தான் சார் சுப்புலட்சுமி இருக்கா. நீங்க என் கூட வாங்க சார், நான் காட்டுறேன் சார். உங்க மருமக பொண்ணும் அந்த குழந்தையும் அந்த கல்யாண மண்டபத்துல தான் சார் இருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், உங்க மகன் சூர்யா, உங்க மருமக காயத்ரி இப்ப எங்க என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு டீடைலா வண்டியில போகும்போது சொல்றேன் சார். என்னங்க? ப்ளீஸ் வண்டியில ஏத்துக்கீங்க சார். சரி நீ வண்டியில ஏறு. ரொம்ப நன்றிங்க. சார் என்னென்னமோ நடந்து போச்சு சார். உங்களையும் சரி என்னையும் சரி, உங்க புள்ள உங்க மருமக பொண்ணு எல்லாரையும் சேர்த்து மொத்தமா ஏமாத்தினது அந்த முத்தையா தான் சார். நடந்த எல்லா தப்புக்கும் அந்த முத்தையா தான் சார் காரணம். சார் நீங்க ஒரு நாள் குடி கேட்கறதுக்காக நீங்க உங்க மருமக புள்ள எல்லாரும் வந்திருந்தீங்களா சார் சாமியாடி ஊருக்கு? கண்ட்ரோல் ரூம் சார். நான் இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுறேன். நான் ஒரு நம்பர் சொல்றதை நோட் பண்ணிக்கங்க. அந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. அது எந்த ஏரியாவில இருந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. வெரி சீரியஸ் மேட்டர். ஓகே, தேங்க்யூ. அண்ணி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? லக்ஷ்மி, ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உடம்பெல்லாம் நடுங்குது. என்னாச்சு அண்ணி? மனசை தேத்திக்கோ மல்லிகா. மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? தலையே சுத்துதுமா. வெளியில ஒரே கலடா நடந்துகிட்டு இருக்கு. எங்கன்னு எல்லாரும் மாப்பிள்ளைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. மண்டபம் முழுக்க தேடியும் எங்கேயுமே ஆள் இல்ல. உங்க அண்ணன் தான் ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணி அவர் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரா? என்ன நீ சொல்றீங்க?
நீங்க முதல்ல பதறாதீங்க. இப்ப என்ன, அவர் மண்டபத்துல இல்ல, அவ்வளவுதானே? எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பாரு அண்ணி. இப்ப வந்துருவாரு. இல்ல மல்லிகா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவளே நான் தான். அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நான் வாயை வச்சதுனால தான் இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னு அத்தனை பழியும் ஏன் மேல திரும்பும். யாராவது எப்படியாவது மாப்பிளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட மாட்டாங்களான்னு மனசு கிடந்து தவிக்குது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல மல்லிகா. அம்மா என்னாச்சுமா? மாப்பிள்ளையை காணும்னு அண்ணி சொல்றாங்க. ஆமாம்மா, மாப்பிள்ளை எங்க போனாருன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதை அண்ணி சொல்றாங்களே. அது மாப்பிள்ளை எழுதின லெட்டர் இல்லையாம்மா. அவர் ஃப்ரெண்டுங்கள்ல யாரோ விளையாட்டுக்கு எழுதி சீண்டி பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளையோட மாமா அதை வாங்கி கசக்கி போட்டுட்டாரு. அதுதான் முத்தையா கண்டுபிடிச்சா. லெட்டர்ல ஒன்னும் எழுதி வைக்கலம்மா. ஆனா மாப்பிள்ளை எங்க போனாருன்னு தெரியலையே. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அண்ணி, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன மல்லிகா இப்படி பேசுற? எவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமா இல்லையா? இல்ல அண்ணி, இந்த விஷயத்த நேத்தோ முந்தா நேத்தோ யாராவது என்கிட்ட சொல்லிருந்தா நெஞ்சு வடிச்சு நான் செத்தே போயிருப்பேன். ஆனா இனிமே நான் பழைய மல்லிகா இல்ல. இந்த கல்யாணம் என் கண்ணை திறந்திருக்கு அண்ணி. ஏய், என்னாச்சு உனக்கு? என்னெல்லாமோ பேசுற? ஆமாக்கா, நேத்து ராத்திரி நான் அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நினைச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷன்க்கா அவரு. என்ன அவர் விரும்புறது ஒரு தோற்றத்துக்காகவோ இல்ல வெறும் நிறத்துக்காகவோ மத்த எதுக்காகவோ இல்ல, முழுக்க முழுக்க என் மனசை நேசிக்கிறாருக்கா. உன் மனசை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒன்னு சொல்லிக்கிறேன் அண்ணி, கல்யாணம்னு ஒண்ணு அவருக்கு நடந்தா அது என்னோட மட்டும்தான். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அது அவரோட மட்டுமா தான் இருக்கும். எங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அண்ணி. எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை ரொம்ப தீர்மானமா வந்துருச்சு. நீங்க கவலைப்படாம போய் வேலையை பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தர்மதுரை படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு. சூப்பர்பா இருக்கு சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர். ஸோ நீங்க கூட ட்ரெண்ட் மியூசிக்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. But you'll have to watch it in Trend Music. Please subscribe to Trend Music. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் எங்க போயிருந்தாலும் டைம்க்கு கரெக்டா வந்து சேர்ந்துருவார். ஓகேவா? சரி மல்லிகா, கடவுளை வேண்டிக்கிறேன். மாப்பிள்ளை நல்லபடியா திரும்பி வந்துட்டாலே போதும். அம்மா, அவதான் சொல்லிட்டான்ல, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் வேலையை பாருங்க. மாப்பிள்ளையை காணும்னு எல்லாரும் இப்படி மாசம் நின்னுட்டு இருந்தா அப்புறம் முகூர்த்த நேரத்துல அதை காணும் இதை காணும் தேடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். போங்க, போய் வேலையை பாருங்க. சரிம்மா. என்னால நம்பவே முடியல மல்லிகா. உன்னோட சேஞ்ச் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா தான்க்கா இருக்கு. நான் கெட்டு போனவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், எனக்கு ஒரு தடவை அபார்ஷன் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், மனசார ஒரு மனுஷன் என்னை ஏத்துக்க தயார்னு சொல்லும்போது நான் வேற எப்படி இருக்க முடியும்? வேற எப்படி யோசிக்க முடியும்க்கா? நான் தான் சொன்னேன்ல, 1000 கஷ்டம் வந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு. உண்மைதான்க்கா. எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் சதீஷை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. என் வாழ்க்கை இனிமே அவரோட தான். சூப்பர், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னோட இந்த மனமாற்றம், இந்த சந்தோஷம், உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் மேல அவர் எங்கேயுமே போயிருக்க மாட்டாருன்னு அடிச்சு பேசுற பாத்தியா? சான்ஸே இல்ல மல்லிகா. நீ சீரியஸாவே ரொம்ப 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 கிரேட்.
இந்த கான்ஃபிடன்ஸ் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். உன்னோட எதிர்காலமே இந்த தன்னம்பிக்கையில தான் இருக்கு, புரியுதா? சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அந்த நம்பரு மரமடைக்கிலேருந்து சித்தாலங்காடு போற வழியில சிக்னல் காட்டுது. சித்தாலங்காடா? எஸ் சார். மரமடைக்கிலேருந்து அறந்தாங்கி போற வழியில தான் சார் அந்த ஊர் இருக்கு. ஓகே ஓகே, அது தெரியும், நான் பாத்துக்கிறேன். திரும்ப தேவைப்பட்டா கூப்பிடுறேன், வச்சிடுறேன். இந்த வழியா போயிடலாம் மாமா. போலாம். மாமா யாரோ தட்டுற மாதிரி தெரியல, வெளியே வேற தாழ்பால் போட்டிருக்கு. யாராவது சின்ன பிள்ளைங்க தாப்பால போட்டு போயிருக்குங்க. யாராவது இருக்கீங்களா இல்லையா? இல்ல மாமா, சூர்யா குரல் மாதிரி இருக்கு. இப்ப தர மாப்ள. சூர்யா, வீரா, சூர்யா, சூர்யா, நீங்க எப்படி இங்க? என்ன சூர்யா, நைட் ஃபுல்லா இதுக்குள்ள இருந்தீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. அவனுங்கள்ட்ட தப்பிச்சு வந்து இங்க வந்து ஒளியலான்னு பார்த்தேன். கதவு சாத்திர ஃபர்ஸ்ட்ல ஸ்டக் ஆகி லாக் ஆயிடுச்சு. சரி மாப்ள, காயத்ரி எங்க? ஆமா, காயத்ரி எங்க? நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் ஓடி வந்துட்டு இருந்தோம் வீரா. ஒரு இடத்துல நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். அந்த படுபாவிங்களோட நான் சண்டை போடும்போது என் போன் வேற அங்கேயே விழுந்துருச்சு. சூர்யா, என்ன சூர்யா நீங்க? சூர்யா சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றது தெரியல இப்போ. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, இப்ப நமக்கு டைம் இல்ல. முதல்ல காயத்ரியை தேடி கண்டுபிடிப்போம். அந்த பயலுகளுக்கு பதுங்கி இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சரி வாங்க. சரி வாங்க போ. சரி வாங்க போலாம். என்ன பண்றதுனே புரியல. இந்த மாப்பிள்ளை எங்க தான் போயிருப்பாரு? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு போன முத்தையா இன்னும் வரவே இல்லை. அவன்கிட்ட இருந்து ஒரு போனும் வரல. நீங்களாவது ஒரு போன் பண்ணி பாருங்களேன். அட நீ வேற, அவன் தான் மாப்பிள்ளையை கையோட கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ல. இதுல நான் வேற என்ன ஆச்சுன்னு அடிக்கடி ஃபோன் போட்டு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா கோவம் தான் வரும். மாப்பிள்ளை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான், கற்பனை வேண்டிக்குவோம். டேய், அறிவில்லையடா உனக்கு? எதுக்குடா அவனை வெளியில கூட்டிட்டு போன? அந்த நேரத்துல யாராவது வெளியில கூட்டிட்டு போவாங்களா? அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரதா இருந்தோம். ஆனா அவன் 10 நிமிஷம் கிளம்பிட்டானே. அதுதான் பிரச்சனையே. 10 நிமிஷத்துல கிளம்பிட்டான்னு நீ சொல்ற. திரும்பி அவன் மண்டபத்துக்குள்ள வந்ததை இங்க யாருமே பார்க்கல. அவன் மண்டபத்துக்குள்ள வந்தானா, எப்ப வந்தான், தூங்குனானா, எழுந்திருச்சானா ஒண்ணுமே தெரியலையே. அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் ராஜ் இப்படி எல்லாம் பேசுற? பயப்படாத. அதான் முத்தையா கிளம்பி போயிருக்காருல்ல. அவர் சதீஷ கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. நம்மளை விட அவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. மல்லிகா, கவலைப்படாத. சதீஷ் கண்டிப்பா வந்துருவாரு. வந்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குக்கா. ஆனா எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. போங்க, உள்ளதான் இருப்பா, போய் விசாரிங்க. வருதண்ணே. அண்ணே, அண்ணே, எப்படி இருக்க? எங்க போன? சுப்புலட்சுமியை கூப்பிடுங்க. சுப்புலட்சுமி நீங்க யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சுப்புலட்சுமி ஒருத்தர் இருக்கா இல்ல, அவளை கூப்பிட சொல்லுங்க. ஏங்க சொல்றது காதுல விழலையா? சுப்புலட்சுமி இருக்காளே, அவளை கூப்பிடுங்க. நீங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். ஏய் சுப்புலட்சுமி, வெளியில வாடி. ஏ சுப்பே, மரியாதை வெளிய வா. வர போறியா இல்லையா? யாருக்கா? சுப்புலட்சுமி. ஏ சுப்பே, வெளிய வாடி. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லாம இங்க வந்து சுப்புலட்சுமி சுப்புலட்சுமின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. இது கல்யாணம் நடக்கிற இடங்க. இங்க நாங்களே கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறோம். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அட நிறுத்தியா. கல்யாண விசேஷம் எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. எங்க வீட்டு குழந்தை திருட்டு வந்து உங்க வீட்டுல தங்கிட்டு இருக்காரு சுப்புலட்சுமி, அவளை கூப்பிடுங்க. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பேர் சுப்புலட்சுமி இல்ல, லட்சுமி. அவதாங்க சுப்புலட்சுமி.
என் பேரனை அவ திருடிட்டு வந்துட்டா. மரியாதை அவளை கூப்பிடுங்க. ஏய் சுபலட்சுமி, மரியாதையா வெளியில வந்துடுறீ. ஏய் வெளிய வாடி சுப்பு. சுபலட்சுமி எங்கடி இருக்க? ஏய் எங்க இருக்க நீ? அத்தை வாடி. வாட சொல்றல. என்னம்மா அடி பாரு. சுபலட்சுமி, எவ்வளவு நெஞ்ச திறந்தா என் பேரனை இப்படி தூக்கிட்டு வந்திருப்ப நீ. உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப நல்லா மாட்டிக்கிட்டல. ஐயோ கே ராஸ்கல், நிக்கறா பாரு எப்படி. நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடினா போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆடி இருப்ப. ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. லட்சுமி என்னம்மா அதெல்லாம்? அவ பேச மாட்டாங்க, அவ பேச மாட்டா. திருட்டு ராஸ்கல், இவ திருட்டுக்கு நீங்களும் உடந்த அப்படிதானே? ஐயோ ஐயோ என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, சுப்பு யாரு, அவ பின்னணி என்ன, அவ எதனால ஊரை விட்டு வந்தா, இதெல்லாம் அவ எங்க கிட்ட சொல்லியிருக்கா. அவ குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். ஆனா அது அவ பெத்த குழந்தை தானே, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அட சும்மா நிறுத்துமா. அது அவ பெத்த குழந்தையா இல்லையாங்கறத கோர்ட் முடிவு பண்ணட்டும். தீர்ப்பு இன்னும் யாருக்கும் ஃபேவரா வரல. மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள இவ எங்க வீட்டு குழந்தைய திருடிட்டு வந்துட்டா. இவளுக்கு அடைக்கலம் கொடுத்த விதத்துல நீங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான். அதெல்லாம் மறந்துடாதீங்க. வரதா என்னாச்சுப்பா? எங்க போயிருந்தா என்ன நடந்துச்சு? இந்த கதையை அப்புறம் சொல்றேன், நீ அங்க நடக்கிற கூத்த முதல்ல போய் பாரு. ஏய் குழந்தை எடுத்துட்டு வான்னு சொன்னல, இப்ப குழந்தையோட எங்க கூட கிளம்பி வர. ஏய் இப்ப எதுக்குடி அழுது நடிக்கிற? மரியாதையா நீ குழந்தைய தூக்கிட்டு எங்க கூட கிளம்பி வரல, போலீஸ் இங்க வரும் சொல்லிட்டேன். ஏமா போலீஸ் கிலீஸ் நீ எதுக்குமா கூப்பிடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டோம், அதுக்கப்புறம் என்ன எது நம்ம பேசிக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் என்ன பேசுறது? இத பாருங்க, நீங்க சொல்றது நடக்கணும்னா இவ குழந்தையோட எங்க கூட வரணும். கிளம்பி வாடி. ஏய் இப்ப கிளம்ப போறியா இல்லையா? என்னக்கா இதெல்லாம்? ஏய் இவ உனக்கு அக்காவா? இவ யாருன்னு தெரியுமா உனக்கு? போலீஸ் தேடிட்டு இருக்கிற கிரிமினல், குற்றவாளி. அடைக்கலம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அக்கா சொக்கான்னு உறவாடிட்டு இருக்கியா நீயே? ஏய் சுப்பு, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். குழந்தையோட எங்க கூட கிளம்பி வரல, அடுத்த 10வது செகண்ட் போலீஸ் இங்க வரும். ரெண்டுத்துல எது நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் வேண்டாம். அப்போ ஒழுங்கு மரியாதையா குழந்தை தூக்கிட்டு எங்க கூட வா.
ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்புல இருக்கு.